என்னடா இந்த பர்சிமன் ஃப்ரூட்டு இவ்வளோ வைரலாக போகுதே அப்படின்ட்டு தான் நானும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துங்க, எல்லாரும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம், என் குழந்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணேன். சரி வாங்க அது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இதுக்கு நான் 2 பர்சிமன் ஃப்ரூட் வாங்கிக்கிட்டேன். 2 பர்சிமன் ஃப்ரூட் வந்து 200 ரூபான்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். ஓகே, இந்த ஃப்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வெளியில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கட் பண்ண ஃப்ரூட் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஹனி. இந்த ஃப்ரூட் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்வீட் வந்து பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கொஞ்சோண்டு ஹனி தான் இதில் நான் ஆட் பண்ணேன். ஹனி இல்லைன்னா மேப்பிள் சிரப் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இந்த மிக்சரை ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சோம்னா நமக்கு இந்த சூப்பரான இந்த சாக்லேட் புட்டிங் கிடைச்சிடும். ஆனால் நான் இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கவே இல்லை. நான் ஜாரில் வந்து அதை அரைக்கும் போதே இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதை அப்படியே நம்ம டீமோல்ட் பண்ணி மேலே கொஞ்சம் கோகோ பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை வச்சு கார்னிஷ் பண்ணி அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக நல்லா இல்லைங்க. அந்த ஸ்வீட்டான அந்த பர்சிமன் ஃப்ரூட்டை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க.